வியூவர்ஸ், நான் காயத்ரி அருணாச்சலம். காயு குக் டிப்ஸுங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வாரம் ஒரு ரெசிபியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு போலி. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பருப்பு போலி பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், எண்ணெய் 2 ஸ்பூன், தண்ணீர், மாவு பிசைய தேவையான அளவு, உப்பு 2 பிஞ்ச், பச்சைக்கடலை பருப்பு 1 கப், வெல்லம் 1 கப் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏலக்காய் 5, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு போலி பண்ணுறதுக்கு முதல்ல பச்சைக்கடலை பருப்பை குக்கரில் போட்டு மிதக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வேக வச்சுக்கணும். இப்போது 4 விசில் வந்துருச்சு. அடைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் வெந்திருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. அடுப்பை அடைச்சிட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். இது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கரைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பருப்பும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகும். பருப்பு போலி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி மாதிரி மைதா யூஸ் பண்ணி செய்துக்கணும். மைதா 1 கப் எடுத்துக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு வெந்தோடனே அதை இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். 2 பிஞ்ச் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போது போலி செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி மைதா மாவில் சப்பாத்தி மாதிரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை முதல்ல இப்படி சின்ன கப் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு நெய் தடவிக்கோங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிறத தவாவில் போட்டு மேலே நெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதோ டேஸ்டியான ஹெல்தியான பருப்பு போலி தயார். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.